நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று விரும்பியிருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே சுவனப்பாதை யாருக்கு எளிது என்கின்ற தலைப்பிலே எது போன்ற அம்சங்களை, நடவடிக்கைகளை உலக வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுகிற பொழுது மறுமை நாளிலே இறைவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய சுவன வாழ்வை எளிதான முறையிலே நம்மால் பெற முடியும் என்பதை சுருக்கமான முறையிலே அறிந்து கொள்வதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய சாராம்சம். ஏனென்றால் ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் நம்பி இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கைக்காக ஆசாபாசங்களிலிருந்து இயன்ற வரை இந்த உலக வாழ்க்கையிலே நாம் விடுபட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? எந்த நாளை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறானோ அந்த நாளிலே இறைவன் வழங்க இருக்கக்கூடிய சுவன வாழ்வை எளிதான முறையிலே நாம் பெற வேண்டும். அப்படிங்கிறதா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் நம்பி இருப்பதனுடைய மூல காரணம். சொர்க்கத்தினுடைய தேடல், நரகத்தினுடைய அச்சம், மறுமையினுடைய நம்பிக்கை, இவைகள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் நாம் இந்த கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு நம்ம என்னதுக்கு ஜும்மா தொழுகைக்கு நம்ம வந்திருக்கிறோம்? வேலை வெட்டியில நம்ம ஈடுபட முடியாதா? பிற மனிதர்களைப் போல நமக்கும் எல்லா விதமான தேடல்கள், ஆசைகள் இருக்கிறது. அதையெல்லாம் உதறி தள்ளி விட்டு இன்றைக்கு நம்ம ஏன் வந்திருக்கிறோம்? சுவன வாழ்வை நாம் பெற வேண்டும். அந்த சுவன வாழ்வை எளிமையான முறையில் நாம் அடைய வேண்டும். அப்படிங்கிறதான திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களேயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களேயானால் எந்த சுவனத்திற்கு நாம் ஆசைப்படுகிறோமோ அந்த சொர்க்கம் இருக்குது பாத்தீங்களா, நாம நினைக்கிற மாதிரி எளிதான முறையில எல்லாம் என்ன செஞ்சிடாது, சுவன வாழ்வு கிடைக்காது. அந்த மாதிரிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை மேலோட்டமாக பார்க்கிற பொழுது, குர்ஆனுடைய வசனங்களை மேலோட்டமாக பார்க்கிற பொழுது சொர்க்கங்கிறது நாம நினைக்கிற மாதிரி என்ன இல்லை, அது லேசான காரியம் இல்லை. இந்த கருத்து தான் நம்ம நேரடியாக திருமறை குர்ஆனையும் ஹதீஸையும் பார்க்கக்கூடிய நேரத்தில் விளங்க முடிகிறது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சம்பவங்களில் ஒரு சம்பவத்தை நம்ம என்ன செய்யலாம், நினைவு கூறலாம். மறுமை நாள்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிடுறான்.
அவர்களுக்கு ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு? இன்னல்லாஹ யஅமுருக அன் துஹ்ரிஜ மின் துர்ரியதிக பாதன் இலன்னா. நரகத்திற்கு யாரெல்லாம் செல்ல வேண்டுமோ அவர்களை எல்லாம் நீ தனியாக பிரித்து விடு. அல்லாஹ் உத்தரவு போடுறான். யாருக்கு உத்தரவு போடுறான்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவு போடுறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஞானம் இருக்குதா? யாரெல்லாம் நரகத்துக்கு போறாங்க, யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய காரியத்தை பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஞானம் உடையவராக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு 10 பேர்த்த பத்தி கேட்டா அவருக்கு தெரியும். ஏன்னா அவர்களுடைய நடவடிக்கை அவர் பார்த்திருப்பாரு. இந்த பாவமான காரியத்தை செய்யற காரணத்தினால, செஞ்ச காரணத்தினால இவரை நீ நரகத்துக்கு அனுப்புன்னு கூட சொல்லலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படியே சொல்ல முடியும்? கோடான கோடான கோடி மக்கள் நிற்கக்கூடிய அந்த சபையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்யறான்? நரகவாசிகளை எல்லாம் முதல்ல தனியா பிரிச்சு, குப்பையெல்லாம் நம்ம தனியா ஒதுக்குவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி என்ன செய்யறான்ல, முதல்ல அந்த குப்பையெல்லாம் முதல்ல தனியாக, அதுக்கப்புறம் சொர்க்கவாசிகள் போகணும். அப்பதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க, யா ரப்பி வமா பாசுன்னார். நரகவாசிகளை எல்லாம் தனியா பிரிச்சு போடணும், எனக்கு அது தெரியும். எத்தனை பேர்த்த பிரிக்கிறது? கோடான கோடி மக்கள் நின்று இருக்கிறாங்க என்னுடைய சந்ததியில எத்தனை பேர்த்த பிரிக்கிறது? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? மின் குல்லி அல்பின் திஸ்உமிஅத்தின் வ திஸ்அத்தன் வ திஸ்உன். நரகவாசிகளை பிரிக்கிறது பெரும்பாடெல்லாம் கிடையாது. 1000 பேர்த்த தேர்வு பண்ணு, அதுல 999 பேர்த்த நரகத்துல போட்டு ஒரு ஆள் சொர்க்கம். அல்லாஹ் சொல்றான் 1000 பேர்த்துல ஒரே ஒரு ஆள் தான் என்னவா சொர்க்கத்துக்கு போறாரு. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே இல்லையா? அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன விளங்குது? சொர்க்கத்துக்கு போறது அவ்வளவு எளிமையானதாக இருந்தால் 1000த்துல ஒரு 700 பேராவது சொர்க்கத்துக்கு போனோம்ல. பாதிக்கு பாதியாவது 500ஆவது, பாதியும் போல, காவாசியும் போல, 100 பேரும் போல, 1000த்துல 1 அப்படின்னு சொன்னா சுவன வாழ்வை அடைதல் என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இதுல இருந்து நம்மளுக்கு புரியுதா இல்லையா? பாயிண்ட மட்டும் தான் நம்ம சிந்திக்கணும். இந்த ஹதீஸை வச்சு வேற கேள்விகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா கேட்டாங்க. நாமளா இருந்தா வேற கேட்போம். 1000த்துல ஒருத்தன் தான் சொர்க்கமா, 999 பேர் நரகமா? அந்த 999ல ஒருவேளை நம்ம மச்சான் இருப்பானோ, நம்ம அண்ணன் இருப்பானோ, பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பானோ, இப்படிதான் நம்மளுக்கு சிந்தனை ஓடும். அந்த ஒருத்தனா நம்ம இருக்கிறோமாங்கிற யோசனை ஓடாது. எவன் நரகத்துக்கு போறான். ஆனா சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. பாயிண்ட் என்ன? இந்த ஹதீஸ்ல நம்மளுக்கு பாயிண்ட் என்ன? 73 கூட்டம் என் சமுதாயத்தில் பிரியும்னாங்க, 72 நரகத்துக்கு போகும் நாங்க, ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும் நாங்க. நாமளா வந்து என்ன கேள்வி கேட்பான்? அந்த 72 கூட்டம் யார், என்னென்ன பேர், எந்தெந்த ஊர்ல இருக்கான்? இந்த நம்மளுடைய ஆராய்ச்சியா இருக்கும். சஹாபாக்கள் அப்படியே கேட்டாங்க. அவன் தொலைஞ்சிட்டு போறான். 72 கூட்டத்தை பத்தி ஆய்வு பண்ணி அதுல புலனாய்வு பண்ணி இப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? அது சொர்க்கத்துக்கு போற கூட்டம் சொன்னீங்களா, அது யாரு? இப்படித்தானே கேட்டாங்க. அதே மாதிரிதான் சஹாபாக்கள் இந்த ஹதீஸை மையமாக வைத்து என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட சில கேள்விகள் கேட்கிறாங்க. ஆனால் அந்த கேள்வி இந்த சப்ஜெக்டுக்கு தேவையில்லாத கேள்வி. புரிந்து கொள்றதுக்கு நம்ம எதை சொல்ல வரோம்னு கேட்டா, சொர்க்கம் போறது அந்த அளவுக்கு எளிதான காரியம் இல்ல. தெளிவா இந்த ஹதீஸ் சொல்லுதா இல்லையா? இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும். ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நேசிக்க நாடினால் அவர்களை சோதிக்க ஆரம்பித்து விடுவான். நாம ஒரு ஆளை நேசிக்க ஆரம்பிச்சா அவங்க டீயத்தான் வாங்கி கொடுப்போம், ரொம்ப நேசம் அறிஞ்சா பிரியாணி வாங்கி கொடுப்போம். நாம நேசிக்கக்கூடிய ஆளை நம்ம சோதிப்போமா? கஷ்டத்தை கொடுப்போமா? சிரமத்தை கொடுப்போமா? ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்? யார அல்லாஹ் நேசிக்கிறானோ, அது தனிநபராக இருந்தாலும் சரிதான், ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் சரிதான், அவர்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்துத்தான் ஆவான்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் தர வேண்டும் என்று சொன்னால் நீங்க நினைக்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது. ரொம்ப ரொம்ப சுலபமா இங்கிருந்து பஸ் ஸ்டாண்டு போற மாதிரி, இங்கிருந்து வெளியூர் போற மாதிரி சொர்க்கத்துக்குள்ள போக முடியுமா? முடியாது. இல்ல இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? ஹுஃபத்தில் ஜன்னா பில் மகாரிஹி, சொர்க்கம் எதில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எதையெல்லாம் உங்களுடைய மனசு வெறுக்குமோ அதுல சொர்க்கத்தினுடைய செங்கலே இருக்கு. வட்டி வாங்குற நம்மளுடைய மனசு ஆசைப்படும், பொருளாதாரத்தை எப்படி வேணாலும் திரட்டலாம் அப்படின்னு ஆசை இருக்கா இல்லையா? காசு வந்தா போதும், வழிமுறையெல்லாம் தேவையில்லை. நம்மளுடைய எண்ணம் அதுதானே. அதைத்தான் ரசூல் என்ன சொல்றாங்க, உங்களுடைய மனம் வெறுக்கக்கூடிய காரியங்களால் சொர்க்கத்தினுடைய அமைப்பு இருக்கிறது. வஹுஃபத்தில் ஜன்னத்து பிஷ்ஷஹவாத், நரகத்தினுடைய அந்த அமைப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டா உங்களுடைய மனோ இச்சை எதையெல்லாம் விரும்புமோ அதையெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிடலாம், நரகத்துக்கு போயிடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களே இல்லையா? ஆக இந்த தலைப்பின் கீழே நாம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, எந்த சுவனத்தை நாம் விரும்புகிறோமோ, எந்த சொர்க்கத்தை நாடி இந்த இஸ்லாத்தில் இருக்கிறோமோ அந்த சொர்க்கத்தை எளிதாக பெறவே முடியாது. குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான்ல, அஹஸிபன் நாசு ஐ யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ்வை நாங்கள் நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்வதினால் மாத்திரம் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? என்ன நினைப்புல நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கிற? கலிமா சொல்லிட்டேன், பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பத்தில் முஸ்லீம் தான், அதனால சொர்க்கம் கிடைக்கும் நீ நினைக்கிறியா? வஹும் லா யுஃப்தனூன், கடுமையான முறையில உங்களுக்கு அந்த சோதனைகளை ஏற்படுத்தாம சொர்க்கம் உனக்கு எப்படி கிடைக்கும்? நீ உழைக்காம சம்பளமே கிடைக்காத. உலகத்திலேயே அப்படித்தானுங்க, உழைக்கவே இல்லை, சம்பளம் எப்படி கொடுப்பான்? அப்ப சொர்க்கம்ங்கிறது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது? மாலா ஐநூன், எந்த கண்களும் அந்த பாக்கியத்தை பார்க்கவில்லை இன்னைக்கு வரைக்கும், கியாமத்து நாள் வரைக்கும். எந்த செவிகளும் அந்த சுவனத்தினுடைய எழில்மிகு ஓசைகளை கேட்டதில்லை. உன்னுடைய கற்பனையில கூட வராதுங்கிறான் ரசூலுல்லாஹ். சொர்க்கம் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணுங்க. ஏன்னா கற்பனை மட்டும்தான மனுஷனுக்கு முடியும். எதை வேணாலும் கற்பனை பண்ணலாம்ல. நான் அமெரிக்கா ஜனாதிபதியாக கூட என்ன நான் கற்பனை பண்ணிக்கலாம், இது முடியுது இல்ல? சொர்க்கத்தை பத்தி கற்பனை பண்ண முடியுமா? இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, எந்த கற்பனையிலும் அடங்காது. ஏன்னா உன்னுடைய கற்பனை எல்லாம் நீ உலகத்துல பார்த்தது தானே. சொர்க்கங்கிறது நீ உலகத்தை பார்க்கறத கொடுக்கறதுக்காக வேண்டி நான் படைச்சிருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய திருத்தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற காரணத்தினாலதான் அல்லாஹ்வே என்ன பண்றான், நீங்க லேசா சொர்க்கத்துக்கு போலாம்னு நினைச்சிட்டீங்களா? அம் ஹஸிப்தும் அன் தத்ஹுலுல் ஜன்னah, சொர்க்கத்திற்கு நீங்கள் எளிதாக சென்று விடலாம் என்று நினைத்து விட்டீர்களா? லம்மா யதிக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் சென்றார்களே அவர்கள் அடையாத கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், அதையெல்லாம் நீங்கள் பெறாமல் அப்படி ரொம்ப சிம்பிளா சொர்க்கத்துக்கு போலாம் நீங்க பாத்துக்கிறீங்களா? இப்படி எல்லாம் எல்லாம் கேட்கறதுக்கு காரணம் என்ன? இப்ப நம்மளுக்கு கூட ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? சுவனத்தை, சுவன பாதையை அடைவது யாருக்கு எளிதுங்கிறதான தலைப்பு. இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப யாருக்கு கடினம்னு கேட்டா தலைப்புக்கு சம்பந்தமா இருக்கு, யாருக்கு எளிதுன்னு கேட்டா இப்ப நம்ம சொன்ன விஷயம்லாம் எளிதாவா இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வருது. ஆனா இந்த சந்தேகம் நம்மளுக்கு தேவையில்லை. காரணம் என்ன? சுவனத்தை அடைவது எளிதான காரியம் இல்லை என்று எந்த அல்லாஹ் சொன்னானோ, எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவன வாழ்வை அடைவதற்கு பல சிரமங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னார்களோ, அதே அல்லாஹ் ரசூல் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா உனக்கு சொர்க்கம் கிடைக்கணுமா, இந்த காரியத்தை பண்ணு. சொர்க்கம் தானே வேணும், ரொம்ப ஈஸியா வேணும்ல உனக்கு.
அப்ப என்ன பண்ணணும்? இந்த நடவடிக்கை நீ பின்பற்றி காட்டு. இதுல மட்டும் நீ பாஸ் ஆகி காட்டு. இதுல மட்டும் நீ என்ன செய்ய? தனி சிறப்போட வாழ்ந்து காட்டு. உனக்கு நீ நினைக்கிறத விட சொர்க்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதாக அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பட்டியல் போட்டிருக்கிறார். அதை நம்ம படிச்சாவே போதுமானது. நாம சொர்க்கத்துக்கு வேகமா போனோம்னு ஆசைப்படுறமே தவிர எந்தெந்த காரியம் நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்தோம், அதுவும் நம்மளை ரொம்ப ரொம்ப ஈஸியா எந்த காரியம் கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்தோம், இந்த ஆர்வம் நம்மளுக்கு வேணுமா இல்லையா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு தடவை சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்லி காட்டுறாங்க? இந்த ரெண்டு பேர் நிற்கும் போது ஒரு பெண்மணி போறாங்க. அந்த பெண்மணி ரொம்ப கருப்பா இருப்பாங்க. அவங்கள பத்தி சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னு கேட்டா, அவர்கிட்ட சொல்லி காட்டுறாங்க, அலா உரீக இம்ராத்துன் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளில் ஒரு பெண்ணை இப்ப உனக்கு பார்க்கணுமான்னு கேட்கிறான். சொர்க்கவாசிகள்ல ஒரு பெண்ணை நீ இப்ப பார்க்கணுமா? இந்த காலத்தில் நம்ம அப்படி கேட்க முடியுமா? இந்த ஊர்ல இவங்கெல்லாம் சொர்க்கவாசி, இவங்கெல்லாம் இந்த மாதிரியான ஜன்னத்து ஃபிர்தௌஸ் அப்படி நம்ம சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பெண்மணி இருந்திருக்காங்க பாருங்க. சுவனவாசிய உலகத்திலேயே பார்க்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! பார்க்கிறவங்களுக்கும் பாக்கியம். அப்படி வாழ்ந்திருக்கிறாங்கல்ல. அந்த உத்தரவாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே கொடுத்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கொடுக்கல. காரணம் என்ன சொல்றாங்க? இந்த பெண்மணி ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிடுறாங்க. என்ன முறையீடு? அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, எனக்கு காக்கா வலிப்பு வரும். காக்கா வலிப்புனா தெரியுமா இல்லையா? அது ஒரு ஆபத்தான நோய்ங்க. குறிப்பா பெண்களுக்கு இந்த நோய் இருக்கிறது பெரிய ஆபத்து. ஏன்? அடுப்படியில் நின்று இருப்பாங்க, திடீர்னு இப்படி வெடு வெடுன்னு ஆச்சுன்னா என்ன ஆகும்? நெருப்பு பத்திக்கும் இல்ல. ஆபத்தான ஒரு நோய். நோயில ஒண்ணு, ஆபத்தான நோயில ஒண்ணுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்க கருப்பா வேற இருக்கிறாங்க. ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப கவலையா எது இருக்கும்னு கேட்டா, நம்ம கருப்பா இருக்கிறோமேங்கிற கவலை தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இந்த அலங்காரத்தை எல்லாம் மையமா வச்சு வியாபாரம் பண்றான் பாத்தீங்களா? யாரை வச்சு வியாபாரம் பண்ணுவானா? பெண்களை வச்சு தான் வியாபாரம் பண்ணுவான். நான் கருப்பாச்சு, நான் கொஞ்சம் சிவப்பா இருக்கணும் அப்படியெல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல. இந்த மாதிரி கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண் பார்க்கறதுக்கும் கருப்பா இருந்தாங்க. காக்கா வலிப்பு வேற. காக்கா வலிப்பு நேரத்தில் என்ன ஆகும்? ஆடையெல்லாம் விலகும் பாத்தீங்களா? இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கிற காரணத்தினால எனக்கு என்ன செய்யுங்க, நீங்க அல்லாஹ்விடத்தில் நீங்க துஆ செய்யுங்க. ஏன்னா அவங்க இறை தூதர் தானே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன் ஷிதி சபர்தி வலக்கில் ஜன்னா, நீ நாடினால், பொறுமையோடு இருக்க நாடினால், உன்னுடைய காக்கா வலிப்பினுடைய கூலி என்ன தெரியுமா? என்னது? வலக்கில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம். இந்த காக்கா வலிப்பை நீ பொறுமையோட சகித்துக் கொண்டால் இதுக்கு அல்லாஹ் மறுமை நாள்ல உனக்கு தரக்கூடிய கூலி என்ன? சொர்க்கத்தை கொடுத்துருவான். அதே நேரம் இன் சீதி தாவத்துல்லா, இந்த காக்கா வலிப்பே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நீ விரும்பனா அதுக்கு நான் அல்லாஹ்விட்ட துஆ செய்யணும். காக்கா வலிப்பை எல்லாம் நீக்கிடுவான். எப்படி சொல்லு? சாய்ஸ். எப்படி துஆ செய்யணுமா சொர்க்கமா? அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க? என்ன சொல்லி இருக்கணும்? நம்மளா இருந்தா என்ன சொல்லி இருப்போம்? அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு பெரிய பாக்கியமா அது தெரியுது பாத்தீங்களா? எந்த சொர்க்கத்துக்காக வேண்டி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானோ அந்த சொர்க்கம் இந்த ஒரு காக்கா வலிப்பை சகித்துக் கொள்வதால் எனக்கு கிடைக்கும் என்று இருந்தால் எங்கிட்ட காக்கா வலிப்பு இருக்கட்டும், அதை நீங்க எடுக்கணும்னு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனையே பண்ணாதீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், என்ன கோரிக்கை? இந்த காக்கா வலிப்பு வரும்போது ஆடை களைஞ்சு போகுது இல்ல, மானம் கொஞ்சம் பங்கரையாவது இல்ல, அது மட்டும் இல்லாம அல்லாஹ்விட்ட நீங்க என்ன செய்யுங்க? துஆ செய்யுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கோரிக்கை வைக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த பெண்மணியினுடைய ஆடை களையுது பாத்தீங்களா காக்கா வலிப்பு நேரத்துல, அதை மட்டும் இல்லாம அல்லாஹ்வுக்கு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வாழ்நாள் முழுவதும் காக்கா வலிப்போட இருந்தாங்க.
அந்த பெண்மணி. ஏன் அது சகிச்சாங்க? சொர்க்கம், மகத்தான சொர்க்கம் உனக்கு வேணுமா சொல்லு. இந்த உலகத்தினுடைய அற்பமான விஷயத்துக்காக வேண்டி என்னென்னமோ தியாகம் பண்றீங்க, இதை சகிச்சு நடக்கிறதானே. இல்ல உலகத்திலேயே உனக்கு மட்டும்தானா இந்த காக்கா வலிப்பு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையில. உனக்கு காக்கா வலிப்பா இருக்கும், அவனுக்கு வேற ஏதாவது நோயா இருக்கும், அதை நீ சகிச்சுட்டு போ. பொறுமையா இருக்க வேண்டியதான். சுருக்கமா சொல்ல போன பொறுமை வேற ஒண்ணும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தை எளிதாக பெறுவதற்கு சொல்லுகிற விஷயங்கள்ல மூல விஷயம் என்னது? பொறுமை, சகிப்புத்தன்மை. இந்த ரெண்டு என்கிட்ட இருக்குதா? இந்த ஜும்மாவுக்கு நான் போனேனே, இந்த உரையை நான் கேட்டனே, அந்த உரையில இதை சொன்னாங்களே, என்கிட்ட பொறுமை இருக்கா? என்கிட்ட சகிப்புத்தன்மை இருக்கா? என்னுடைய வாழ்நாளில் நான் எதிர்கொள்ளக்கூடிய அந்த கஷ்டங்களை, துயரங்களை எந்த விதத்தில் நான் எதிர்கொண்டுட்டு இருக்கிறேன்? சுய பரிசோதனை பண்ணமே இல்லையாங்க? சஹாபாக்கள் பண்ணாங்களே இல்லையா? பொறுமையான அந்த அளவுக்கு பொறுமை. ரசூலுல்லாஹ்ட்டே வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு சஹாபி அவுசினி யா ரசூலல்லாஹ்ங்கறார். அல்லாஹ்வுடைய திருத்தூதரே எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க, மெயினா ஒரு உபதேசம். ரசூல் என்ன சொல்றாங்க அவர்கிட்ட? லா தகலா, கோபப்படாதீங்க. அவருக்கு சொன்ன ஒரே உபதேசம் தான். மறுபடியும் கேட்கிறார், கோபப்படாதீங்க. கோபம் இருக்கலாம் மனுஷனுக்கு, கோபமே படாதீங்க. மறுபடியும் கேட்கிறார், கோபமே படாதீங்க. திருப்பி 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 கேட்கிறார். திருப்பி திருப்பி ரசூல் என்ன செய்யறாங்க? கோபப்படாதீங்க, கோபமே படாது. பல தடவை கேட்கிறார். இந்த கேள்வி உங்கள்கிட்ட ஒரு ஆள் கேட்கிறான்னு வைங்களேன், என்கிட்ட ஒரு ஆள் கேட்கிறான், எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க, கோபப்படாதீங்க. மறுபடியும் கேட்கிறார், கோபப்படாத. மறுபடியும் செவிடாடா நீ, எத்தனை தடவை சொல்ல கோபப்படாதுன்னு சொல்றேன்ல, திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கோபப்படாதங்கிறத கோபப்பட்டுக்கிட்டே சொல்லுவான் இல்லையா? நம்மளுடைய உபதேசம் எப்படி இருக்குன்னா, கோபப்படாதேன்னு சொல்றதையே நம்ம கோபப்பட்டுக்கிட்டே சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட எப்படி வழிகாட்டுதல் பார்க்கிறீங்களா? அது சகிப்புத்தன்மை இருக்குது பாத்தீங்களா? அவர் கேட்கிற கேள்வி கோபம் வரத்தான் செய்யுது. சும்மா, ஏன்னா இது புதிய ஒரு அதிசயமான கேள்வி கூட இல்லை, கண்டுபிடிக்கக்கூடிய கேள்வியான அப்படியும் இல்லை. கோபப்படாதீங்க சாதாரண புரியக்கூடிய விஷயம் தானே. கேட்கிறாரு, சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். அவர் எத்தனை தடவை கேட்பாரு? விடி விடி உட்காந்து கேட்டவா இருக்க போறாரு? அவரு மண்டை காஞ்சி எந்திரிச்சு போதான் செய்ய போறாரு. அதான் நடக்க போகுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த அந்த சகிப்புத்தன்மையை பாத்தீங்களா? பொறுமையை பாத்தீங்களா? இந்த பொறுமையை நம் வாழ்நாளிலே நாம் அடையக்கூடிய சிரமங்கள் இருக்கிறதே, கஷ்டங்கள் இருக்கிறதே, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி அதை எதிர்கொள்ளக்கூடிய விதத்தில் எதிர்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய அந்த விதி இருக்குதே, அதுல ஆழமான முறையில் நம்பிக்கை வைக்கணும். என்னைக்கு எனக்கு நஷ்டம், இந்த நஷ்டத்தை யார் ஏற்படுத்தினா? என்ன படைச்சான? நேத்து கொடுத்தவனு அவன் தானே, இன்னைக்கு எடுத்தவனு அவன் தானே, இதை சகிக்க சொல்றவனு அவன் தானே. எதுக்கு? இதுக்குதான் சொல்லணும். அல்லாஹ்வே சொல்றானா இல்ல? இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கான். உங்க கூட அல்லாஹ் இருக்கிறான். டெஸ்ட் பண்ண, என் பக்கத்துல அல்லாஹ் இருக்கிறாங்க, ஏன்னா நான் பொறுமையோட இருக்கிறேன், சகிப்புத்தன்மையோட இருக்கிறேன். நானு வமை யதஸப்பர், யார் பொறுமையை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்கிறானோ, யுஸப்பிருல்லாஹ், அல்லாஹ் அவனை பொறுமையினுடைய மலையாகவே மாற்றி விடுவான். பொறுமையின் சிகரம்னு சொல்றான் பாத்தீங்களா? அந்த மாதிரி பொறுமையின் சிகரமாக அல்லாஹ் மாத்துமா. எப்போ? நீ முயற்சி பண்ண. கோபம் வர்ற நேரத்தில் அப்படி என்ன செய்யணும்? அதை அப்படி சகிக்கணும். மனைவி சொல்லக்கூடிய வார்த்தைகள் உனக்கு கோபத்தை தூண்டும், அடிக்கிறது கரண்டி எடுத்துறாத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சொல்லு உடனடியாக நினைவுக்கு வரணும். இறங்கிருமா இல்லையா? இத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? என்னன்னு இந்த ஒரு சம்பவத்தை நம்ம சுருக்கத்துக்காக வேண்டி சொல்றோம். ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, வஸ்பிர் இன்னல்லாஹ லா யுலீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், பொறுமையோட இருங்க. ஏன்னா பொறுமையாளர்களுடைய கூலி இருக்கிறதே சுவனம், அதை நான் வீணடிக்கவே மாட்டேன். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பாக்குறோம் இல்ல,
நீங்களும் கேள்விப்படுறீங்க இல்ல, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வச்சு பாறாங்கல்ல தூக்கி மேல போட்டு அப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கல்ல. அல்லாஹ்விட்ட இருந்து வந்த உத்தரவு என்ன? நபிகள் நாயகத்துக்கு வந்த உத்தரவு என்ன? ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்ம். ஏனைய நபிமார்கள் எந்த அளவிற்கு பொறுமையை கடைபிடித்தார்களோ அந்த பொறுமையை கைகொள்வீராக. இவருக்கும் அதான் பதில். சில பேர்த்த தூக்கு மேடையில ஏத்தனா பாத்தீங்களா? கப்பாபுன்னு எல்லாம் கேள்விப்படுறீங்களே. அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்ய? ஃபஸ்பிர் பொறுமையை கடைபிடிப்பீராக. கமா சபர உலுல் அஸ்ம். ஏனைய நபிமார்கள் எப்படி பொறுமையோடு இருந்தார்களோ அதை நீ கடைபிடி. அது என்னது, எதுல ஏத்துனாங்களா இல்லையா வில்லு, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்ல. சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மர்மஸ்தானத்தில் அம்பை எய்தார்கள். அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது ஃபஸ்பிர் பொறுமை. அவங்க மூத்தா போயிட்டாங்க, நீ புருஷ ஒப்பாரி வச்சராத, இறை நம்பிக்கையை விட்டுறாத, ஃபஸ்பிர். ஆக இந்த பொறுமை தன்மை இருக்குது பாத்தீங்களா, இதுதான் நம்மை சொர்க்கத்திற்கு ரொம்ப ரொம்ப எளிதாக கொண்டு போகக்கூடிய காரியங்கள்ல முதல் காரியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கல்ல. இது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கா? எத்தனையோ விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்நாளில் சந்திப்போம். சில பிரச்சனைகள் நம்மால நீக்க முடியும், சில பிரச்சனைகளை நீக்க முடியாது. அதுக்காண்டியெல்லாம் வருந்தக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உடல் குறைங்கிறது ஒன்று இருக்கத்தானே செய்யும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண் இல்லாமல் இருக்கும். உண்மையிலேயே அது வலியான காரியமா இல்லையா? கண் இல்லைன்னா வலி எடுக்கத்தானுங்க செய்யும். ஒரு ஆள் கையே இல்லைன்னு வைங்களேன், வலிக்கதான் செய்யும். சில பேருக்கு நடக்க முடியாது. மற்றவங்க அடுத்தால பார்க்கும்போது என்னடா அல்ல நம்மளை இப்படி படைச்சினா, நம்ம என்ன பாவம் தான் பண்ணோம் சொல்லு, இது நான் செஞ்ச பாவமா? இது நான் பிறக்கும் போதே அல்ல என்ன ஊனமாக்கி விட்டானே. இந்த வலியெல்லாம் அவங்களுக்கு வரும். உனக்கு 200 ரூபாய் குறைஞ்சு போனா உனக்கு வலிக்குது பாத்தியா? அதே மாதிரிதான் இது மாதிரியான ஊனத்தை சந்திக்கக்கூடியவர்களுக்கு வலி இருக்கும். அவர்கள் அதை எப்படி எதிர்கொள்வது? அவங்களுக்கு நம்ம என்ன சமாதானத்தை சொல்லி இருக்கிறோம்? எப்படி சொல்லணும்? என் குடும்பத்தில் ஒரு ஆள் அப்படி பிறந்துட்டாரு, அது பொதுவாக அவங்களுக்கு நம்ம அவர்களை அனுசரிக்காத காரணத்தினாலதான் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துருதுங்க. தாழ்வு மனப்பான்மை ஏன் வருது? அவன் பார்த்த உடனே நமக்கு ஒரு சோகம் மாதிரி. அதுக்கு என்ன ஊக்கத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதை சொல்லி கொடு. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சஹாபாக்கள்ல பல பேர் இது மாதிரியான நிலையை சந்திக்கலையா? அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்விப்படுறீங்கல்ல, அவர் யாரு? கால் ஊனமானவர். எனக்கு நடக்க முடியலையே, எனக்கு எப்படி கடைக்கு போக முடியும்? போருக்கே போவனா, யுத்தத்துக்கு போவேன், சத்தியத்தை எதிர்க்கிறவனை எட்டி மிதிக்க போவேன் என்னுடைய ஒத்த கால்ல அப்படின்னு சொல்லி அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர்ல ஷஹீதானாரே இல்லையா? என்ன குறை? என்கிட்ட இதுதான் குறை. சிந்தனையில குறையா, திறமையில குறையா? அதை நான் வெளிப்படுத்தினாங்களா இல்லையா? அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்குருடர் தானுங்க. வீதி வீதியா போய் நின்று, பஸ் ஸ்டாண்டா போய் நின்று அம்மா 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 பிச்சை எடுத்தாரு. ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் இல்ல? இவர் ஹிஜ்ரத் பண்ணி தானே வந்தாரு. ஹிஜ்ரத் பண்ணி வந்தவருங்க, கண்ணில் அவருக்கு, ஆனா அவருக்கு பல வீடு சொந்தம். ஹிஜ்ரத்துக்கு வந்தாங்கல்ல, அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர் வீட்டுல போய் தங்குங்கன்னா. யார் வீட்டுல? அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுல. காரணம் என்ன? உணை இருந்தது. என்ன அல்லாஹ் இப்படிதான் நேசிக்கிறான், இப்படிதான் நேசிக்கிறான். இன்னும் சொல்ல போனா சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அவர் யாரு? செவிட, காது கேட்காதுங்க அவருக்கு. இந்த சோதனைகள் எல்லாம் நினைத்தவர்கள் வருந்தினார்களா? பட்டியல் பார்த்துக்கிட்டே போலாம். ஹதீசுகள்ல, நடைமுறையில கூட நீங்க பார்க்கலாமே. கண்ணு தெரியாதவர்களுக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்குல்ல, இப்ப இருக்க இல்லையா?
கண்ணு தெரியாதவர்களுக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்கு. கண்ணு இருக்காது, ஆனா அவங்க வச்சு வச்சு படிப்பாங்க. அந்த படிப்புக்கு பேர் என்னது? அந்த இங்கிலீஷ் எனக்கு சொல்ல தெரியல. அப்படி ஒரு படிப்பு இருக்கு, பிரெய்லி. அது ஒரு பாடத்திட்டம். கண் இல்லாத அவனுக்கு, அவன் கண்ணே இல்லை, குருட்டு பையன், அவனுக்கு படிக்க முடியுமா? இதை படிக்கிறாங்க. நீ குருட்டு பையனா அவனுக்கு தாழ் மனப்பான்மை வந்துடும். உனக்கு படிக்க முடியும் அப்படின்னு பாடத்திட்டத்தை உருவாக்கினான். பாத்தீங்களா? அவன் யாரு? பிரெய்லின்னு சொன்னார் பாத்தீங்களா? அவன் பேரு தான் பிரெய்லி. அவன் பேரைத்தான் அந்த பாடத்திட்டத்துக்கே பேரா வச்சிருக்கிறான். குருடர்கள் எப்படி படிப்பது அப்படிங்கிற பாடத்திட்டத்தை உருவாக்கினவனே பிரெய்லி தான். திறமை இருக்கா இல்லையா? திறமையை வளர்த்தி கொண்டாங்கல்ல. அப்ப அப்படி சோர்ந்தே போய் உட்கார்ந்தாங்களா? இந்த ஹாக்கிங் எல்லாம் சொல்றாங்கல்ல, அவன் யாரு? அந்த இடத்துல இப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் சாதனை பண்ணிட்டு தானே செத்து போனா. எகிப்துல கல்வி அமைச்சராக இருந்தாரு தாஹா ஹுசைன், 1950 53 வரைக்கும் காற்றும் தண்ணீரும் எப்படி வந்து பிரிக்க முடியாதோ, வேணான்னு சொல்ல முடியாதோ, அந்த மாதிரி கல்வி ரொம்ப முக்கியம் சொன்னார்ல. கல்வி அமைச்சராக அவரு கண் பார்வை தெரியாது. அமைச்சரா இருந்திருக்காண்டா, உனக்கே முடியல, நிமிர்ந்து எழு, உலகத்திலேயும் உனக்கு முடியும். இதை சகித்துக் கொண்டால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தையும் தரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இல்லையா, என்னுடைய அடியானை அவன் நேசிக்கக்கூடிய 2 கண்ணில் ஒரு கண்ணை நான் பறித்து அதை அவன் சகித்துக் கொண்டால் கவலையே படாத, அவ்வளத்தில் அமுல் ஜன்னா, சொர்க்கம் தான் உனக்கு. ஒரு கண் இல்லாம சரிதான், 2 கண் இல்லாம இருந்தாலும் சரிதான். இந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குமா? எனக்கு கண் இருக்குது, கரெக்டா நீ தொழுதரணும், நோன்பு வைக்கணும், ஜிஹாதுக்கு போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு. கண்ணில்ல சகிச்சுக்கிட்டேன், போ சொர்க்கத்துக்கு போ. அல்லாஹ் என்ன உத்தரவாதம் கொடுத்து ஏமாத்துறவன பித்தலாட்டக்காரனா? அப்ப இது மாதிரி வாழ்க்கையில குறை இருக்குதா, குறைகளை சகித்து பழகணும். அந்த குறைகளை, அதுக்காக வேண்டி குறைகளை கேட்கறதுன்னு அதுக்கு அர்த்தம் இல்ல. அல்லாஹ் அந்த மாதிரி ஒன்ன கொடுத்துட்டான், சகிக்கணுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களே, வல்லாஹி லா அத்தஅன்ன பிஅரின் ஹத்தா ஹாதிஹி, யாரு? அம்ர் இப்னுல் ஜுமூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, ஊனமான ஆளு. அவரும் வந்து யுத்தத்துக்கு போறக்கு அனுமதி கேட்கிறார் ரசூலுல்லாஹ். எனக்கு கால் ரொம்ப நொண்டியா இருக்கு, நான் யுத்தத்துக்கு வரணும். ரசூலுல்லாஹ் வந்து இல்ல உனக்கெல்லாம் அது விதிவிலக்கு தானே, நான் யுத்தத்துக்கு போனேன். இந்த நொண்டிக்காலோடு அந்த சுமண வாழ்வில் நான் நொண்டியோடைய சொர்க்கத்துக்கு நான் சுத்துவேன். அவ்வளவு பேராவல் எனக்கு. போய் பங்கு கொண்டாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் உலகத்தில் இருக்கும்போது நொண்டியா இருந்தாரு, நான் அவரை சொர்க்கத்துல பார்த்தேன், ஜாலியா போயிட்டு இருக்காரு. 2 காலில் என்ன செய்யறாரு, ஜகஜோதி அப்படி பாட்டு பாடிட்டு எல்லாம் போவாங்கல்ல, ஜாலியா போயிட்டு இருக்காருங்கிறான். எதுக்கு சொல்றாங்க? உன்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய போதனைகள் சுமந்தது இஸ்லாம். உன்னுடைய உளவியல் நோய்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உன்னுடைய பலவீனத்தை சரி செய்வதற்கு கட்டமைக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். வாழ்வியல், உளவியல் கலந்த வாழ்வியல். இதனை படி. உலகத்திலே நமக்கு சமாதானம் தானே, மறுமேல வெற்றி கிடைக்கிறதோட உலகத்திலே சமாதானம் கிடைக்குதா இல்லையா? இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல அந்த சொல் இருக்குதே, அதையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீர்களேயானால், என்னடா நம்ம இது ஒரு அற்பமாக நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், இதை செஞ்சா சொர்க்கம் கிடைக்குமா? சுபஹானல்லாஹ். இப்ப நான் சொல்லிட்டேன் சொர்க்கம் கிடைக்கும்னா நான் சொன்னேன், அந்த நம்பிக்கையில் நான் சொல்ல சுபஹானல்லாஹ்ன்ட்டேன். ஆனா அல்லாஹ் என்ன எழுதிட்டான்? சொர்க்கம். சுபஹானல்லாஹ் சொன்ன சொர்க்கம். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க 25,000 ரூபாய் பள்ளிவாசலுக்கு மொய் எழுதுனா தான் சொர்க்கம்னு, அதுக்கு நான் நன்மை தருவேன். சுபஹானல்லாஹ் ஒரு வார்த்தை, அந்த திருவார்த்தை அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தை. யாரையெல்லாம் நீ புகழ்ற? ஒரு நாளில் நீ புகழக்கூடிய லிஸ்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை நீ புகழ்ந்திருப்பையா சொல்லு. காலையிலிருந்து படுக்கிற வரைக்கும் அல்லாஹ்வை துதி செஞ்சிருக்குமா? தொழுகைக்கு பின்னாடி சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் இதுக்கு தானே அது ஈமச் சடங்கு மாதிரி உள்ளதா? அது
டெய்லி படிக்கணுமே, 24 மணி நேரம் படிக்கணுமே. நன்மை தரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் இழந்துட்டு கலிமத்தானி ஹபீபத்தானி அலல் லிசானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, இறைவனுக்கு பிடித்தமான 2 வார்த்தை, சொல்வதற்கு எளிதான 2 வார்த்தை, மறுமையிலே அந்த தராசுல ரொம்ப வெயிட்டான வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ரொம்ப சுலபமா சொர்க்கத்துக்கு போலாம்னா, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹ். சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய சுலபமான வார்த்தையை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். இது மாதிரியான விஷயங்களை தெளிவான முறையில் புரிந்து இனி இருக்கக்கூடிய நாட்கள் இருக்குது, அந்த நாட்களையாவது சொர்க்கத்தை எளிதாக பெறக்கூடிய முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும் என்ற அறிவுரையோடு முதல் உரையை நிறைவு செய்யும். அன்பினியவர்களே, வரக்கூடிய ஒரு வாரத்தில் தேர்தல் நடைபெற இருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். இந்த நேரத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய, மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய 2 விஷயம்தான். ஏன்னா ஓட்டு போடும் போது நம்ம யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, நாம போடக்கூடிய ஓட்டு யாருக்கு சாதகமாக அமைந்து விடக்கூடாது. இந்த 2 தான். யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, யாருக்கு சாதகமாக நம்மளுடைய ஓட்டு அமைந்து விடக்கூடாது. காரணம் என்ன? நம்ம ஒரு தடவை 1 செகண்ட்ல ஓட்டு போட்டு வந்துடுவோம். அது 5 வருஷம் தாலி கட்ட மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. தலாக்கே கிடையாது, முத்தலாக்குங்கிறது வார்த்தை கூட கிடையாது. 5 வருஷம் நம்ம என்ன செஞ்சோம்னா அது பாடுபட்டு தான் இருக்கும். அப்படிங்கும் போது யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறத விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, நம்மளுடைய ஓட்டு யாருக்கு சாதகமாக அமையக்கூடாது. இந்த சிந்தனை என்ன செய்யணும்? நம்மளுக்கு வேணும். ஏன்னா சில பேர் என்ன, அப்பாவித்தனமா நான் நல்லவனுக்கு தான் ஓட்டு போடுவேன், ஒரு கெட்டவனுக்கு நான் போட மாட்டானே, நான் நல்லவனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா நீ ஒருத்தனுக்கு போடக்கூடாது, யாருக்கும் போடக்கூடாது. மார்க்க பார்வையில் நான் சொல்றேன். ஏன்? தில்க தாருல் ஆஹிரா நஜ்வலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில்லல் வலா ஃபஸாதா. அல்லாஹ்வே சொல்றான்ல, இந்த மறுமை நாள் யாருக்கு தெரியுமா? யார் ஆட்சி அதிகாரத்தை கேட்காம இருக்கிறானோ, குழப்பத்தை செய்யாம இருக்கிறானோ, அவனுக்கு தான் சொர்க்கங்கிறான். ஆட்சி அதிகாரத்தை கேட்காத, குழப்பத்தை பண்ணாத, உனக்கு தான் சொர்க்கம். இன்னைக்கு நிக்கிறவன்லாம் பிச்சையில் எடுக்கிறாங்க. இதுல நல்லவருக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க. என்ன நல்லவர்? ஒரு மார்க்க ரீதியில பார்த்தீங்கன்னா நீ ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நான் வந்து நோட்டாவுக்கு போட்டுருவேன்னா அதனால என்ன பலன்? வாங்கின முட்டையை நீ கீழே போட்டு உடைக்கிற மாதிரி உள்ளது, அது வேற ஒன்றும் இல்லை. அது என்னதுக்கு தேவையில்லாம அவ்வளவு தூரம் போய் லைன் கிடக்க நின்றுக்கிட்டு நாங்கள் நோட்டாவுக்கு போட்டோம் அதனால என்ன பலனுங்கிற 15 ரூபா கொடுத்து நாட்டுக்கோழி முட்டையை வாங்கி கீழே போட்டு உடைச்ச மாதிரி இருக்கும், இருக்கா இல்லையா? அப்ப எதையுமே நம்ம என்ன செய்யணும்னா சிந்தனை ரீதியாக நம்ம என்ன செய்யணும். அதே மாதிரி நம்மளுடைய நாட்டு வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா தனித்து நின்று யாருமே என்ன செய்ய முடியாது, அது ஜெயிக்கவே முடியாது. தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா யாராவது? பெரிய பெரிய கட்சிகள்னு சொல்றாங்கல்ல, அந்த கட்சியில கூட்டணி வச்சாதான் ஜெயிப்பான். இவர் தனித்து நின்று என்ன செஞ்சிருவாரு, தனியா அப்படி நின்று ஜெயிச்சிருவாராம். நான் அவருக்கு போடுவேன், அவர் போட்டேன்னா அந்த ஆள் வரமாட்டானே முதல்ல. ஆமா, வரப்போறது இல்லை, வரக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தகுதியும் இல்லை. நீயே பாக்குறியா இல்லையா? எந்த அடிப்படையில் நீ தேர்வு பண்ற? நல்லவன் நல்லவன், உன்னை விட கேடு கட்டவன் தான். நீ எவனை பார்த்தாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வமே 10,000 ரூபாய் தான் இருக்கும். அவன் இந்த தேர்தலுக்கு செலவழிக்கிறான் பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு, அதை வச்சு உன்னுடைய ஒட்டுமொத்த சந்ததிகள் நிம்மதியா சாப்பிட்டு இருக்கான், அவ்வளவு சொத்துடையவனாக இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி நம்ம என்னன்னா, நம்ம இந்த வாலிப பருவத்தில் நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா, நம்மளுக்கு அப்படியெல்லாம் தோணும். நம்ம அவருக்கு போட்டு பார்ப்போம், இவருக்கு போட்டு பார்ப்போம். ஒரு தனிப்பட்ட விஷயமா தான் நம்ம அப்படி முடிவு பண்ணலாம். என்னுடைய தனிப்பட்ட விஷயம் வைப்பீங்களா, சரி சரி வேணான்னு விட்டுறோம். இது ஒரு சமுதாய விஷயம். நான் பண்ணக்கூடிய இந்த மடத்தனத்தால என் சமுதாயத்தை கொண்டு போய் நான் என்ன செஞ்சிருவேன், புதகுழியில தள்ளிடுவேன். கண்ணு கூட பார்த்துக்கிட்டு இருக்கிற எவன் இஸ்லாத்துக்கு பகிரங்கமான விரோதியா இருக்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற அவனுக்கு நீ ஓட்டு போட மாட்ட.
எவனுக்கு நீ ஓட்டு போட்டா மறுபடியும் அவனே வருவானா, அவனுக்கு நான் போடுவேனா, இதை விட அறிவிலித்தனம் என்ன இருக்குது? இப்ப உள்ள நிலைமை என்ன? யதார்த்தத்தை பேசணும். மதசார்பற்ற கூட்டணிங்கிறாங்கல்ல, வேற வழி இல்லை. அவ்வளவு என்ன வழி? மாற்று வழி சொல்லு. நீ சொல்லக்கூடிய ஒரு வழியும் உருப்படாதுங்கிறது தெளிவாய் போச்சு. வேற மாற்று வழி என்ன? இல்ல. அப்ப ஜனநாயக கடமைங்கிறது ஒண்ணு இருக்கு, சமுதாய பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நல்லா விளைக்கணும். மார்க்கம் இதை சொல்கிறதுன்னு நான் சொல்லல. இது என்ன மார்க்க சட்டமா? இது மார்க்கம் இல்ல, ஆனா அறிவுரையை சொல்லணும் இல்ல. மார்க்க நீங்க ஓட்டு போடாம இருந்தா கூட அல்லாஹ் வந்து கேள்வி எல்லாம் கேட்க மாட்டான். ஆனா சமூகத்தினுடைய நிலைமையை நம்ம சிந்திக்கணுமே இல்லையா? நல்லவர் என்பதற்காக வேண்டியெல்லாம் நம்ம யாருக்கு என்ன செய்ய போறது இல்லை, ஓட்டு போடுறது இல்லை. அதனால ஏன்னா இப்ப உள்ள அந்த இளைஞர்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, அந்த மாதிரி மூலச்செலவெல்லாம் அதிகமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஒரு செகண்ட் தான் நீங்க போய் இந்த பிரஸ் பண்றீங்கல்ல, அந்த ஒரு நொடி என்ன செய்யணும், நீங்க பல முறை யோசிக்கணும். அந்த யோசனைக்குண்டான அறவுரைகளை பெரியவர்கள்ட்ட கேட்கணும், குடும்பத்தில் நீங்க கேட்கணும். அவன் வந்து நம்மளுக்கு ஒன்னா போறது, இவன் வந்து ஒன்னா போறது இல்லை. எங்களுக்கு விளையும் வந்துடக்கூடாது, அது மட்டும்தான். இதை யோசிச்சு என்ன செய்ய, மக்களுக்கு வந்து இந்த அறிவுரையை சொல்லி ஒவ்வொருவரும் ஓட்டு போடக்கூடியவர்களாகத்தான் இருக்கணும். ஆனால் அது நம்மளுடைய சமுதாயத்திற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு போடணும். இவருக்கு போடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த அம்சம் யாருக்கு இருக்குதுன்னு அறிவு சொல்லுது. உன் குடும்பத்தில் அத்தா அம்மாவெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்க. குறைஞ்ச வச்சு அத்தா அம்மா சொல் பேச்சியாவது கேட்க. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.